ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம காயத்ரி வந்துட்டு அபி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அபியை தர்றதுக்காக காயத்ரியோட அம்மாவான இந்த்ரா என்ன பண்ண போகிறாங்க, ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சத்யா, தேவி, அப்புறம் அர்ஜுன், அபி, இவங்க 4 பேரில் நீங்கள் யாரோட ஃபேனுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு எபிசோட் பார்த்துருப்பீங்க. போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, அபிக்கிட்ட வந்துட்டு ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த்ரா கிட்ட அப்படின்னு இந்த்ரா வந்து அபியை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அபி வந்து ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அபி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க. காயத்ரி இவ்வளோ நாள் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படியே வந்துட்டு அபி வரப்போகிறாங்கங்கிற ஒரு குட் நியூஸை கேட்டப்பே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து காயத்ரிக்குள்ளே இருக்கும். காயத்ரி உடனே அப்போனா நான் இந்த சாப்பாடை முழுசாக சாப்பிட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபி இங்கே இந்த்ரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண காயத்ரி மாடியில் இருந்து அபியை பார்த்து ரசித்து சாப்பாடை வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டாக இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அபி வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா வீட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் வாய் வலிக்காதா, இல்லை வேறு என்னெல்லாம் சொல்லி அபியை இருக்க வைக்கலான்னு இந்த்ரா முயற்சி பண்ணுவாங்க, ஒரு அளவு தானே. ஸோ அதனால் இந்த்ரா என்னெல்லாம் சொல்லி முயற்சி பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் அபி வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அபிக்கு ஒரு முக்கியமான வேலை, அதோட அபி ஓகே மேடம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அபி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது தான் நம்ம இந்த்ரா மேடம், சரி அபி அடிக்கடி வந்துக்கோங்க, அபி அடிக்கடி வந்து எனக்கு நீங்களே வந்துட்டு ப்ராஜெக்ட்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. 1 மினிட். எட்டு நிமிஷம் வீடியோ கொஞ்சம் கண்டினியூஸாக பேசுகிறதுனால தண்ணி தாகங்கள்லாம் அடிக்குது. அப்போ அபிக்கிட்ட நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அபியும் ஓகே மேடம் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அங்கேருந்து போயிடறாங்க. இப்போ நம்ம காயத்ரி இருக்காங்கல்ல, அபி போனதுக்கப்புறமா காயத்ரி மேலேருந்து குடுகுடுன்னு ஓடி வராங்க. பிளேட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, பிளேட்டில் இருக்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா அபியை பார்த்தா அவ்வளோ பெரிய ஹாப்பி காயத்ரிக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ அபி வந்து அடுத்தவங்களோட ஹஸ்பண்டாகவே இருக்கட்டும், அது வந்து ஓகே தான். ஆனால் காயத்ரி அடுத்தவங்களோட ஹஸ்பண்ட் ஆனதுக்கப்புறமா அபியை காதலிக்கலை. கரெக்டாக காயத்ரி எப்போ அபியை காதலிச்சாங்க, அபி காலேஜில் படிக்கும்போது யாருக்குமே சொந்தமில்லாத டைமில் தான் காயத்ரி அபியை காதலிச்சு அவங்க ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அபி கூட அட்டாச்சாக கனெக்ட் ஆகிட்டாங்க. ஐ மீன் அந்த நினப்பில் மன ரீதியாக கனெக்ட் ஆகிட்டாங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ அபி அவங்க வேணும்னு கேட்குறது ஒரு பக்கம் தப்பாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்க கனெக்டான ஒரு விஷயத்துலேருந்து அவங்களால பிரிச்சுக்க முடியல. அதனால் மட்டும்தான் காயத்ரி இந்த சீரியலில் வந்துட்டு இப்போது காயத்ரி மேலே யாருக்காச்சும் மேபி கோவம் இருக்கலாம், என்னம்மா இந்த பொண்ணு என்ன அடம் பிடிச்சிட்ருக்கா, இந்த அபியவே வந்துட்டு கேட்டுட்ருக்கா, அவள் தான் அடுத்த ஒரு புருஷனாச்சு இப்படியே கேட்டுட்ருக்காள் அப்படின்னு. ஆனால் என்ன கேட்டால் ஆக்சுவலி அது தப்பு இல்லை. ஏன்னா அவள் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிட்டா, அவள் புரிஞ்சுக்கிற சுச்சுவேஷனில் அவள் மனநிலைமை இல்லை. அப்படி புரிஞ்சுக்கிற சுச்சுவேஷனில் இருந்தால் அவள் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பாள், ஏன்னா இது ஒரு பேசிக்கான விஷயம். ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயம் கூட பார்க்காம இப்போது பார்த்து பழகி பேசி சிரித்து ஒரு காதல் இருக்கும். அந்த காதலை விட பார்க்காம ஒரு வாட்டி பார்த்து இவன் தாண்டா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு தூரத்துலேருந்தே ரசித்து அப்படியும் சில காதல்லாம் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு காதல் இருக்கலாம், அழகான காதல். ஹார்ட்டு போட்டு விடுங்க, காதல் இருந்தால் ரெட் ஹார்ட் பார்க்குறேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, அப்படி மன ரீதியில் இருக்காங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது அபி வந்துட்டு போனோடனே காயத்ரிக்கு செம்ம ஹாப்பி. என் அபி வந்துட்டான், என் அபியை நான் பார்த்துட்டேன், தூரத்தில் இருந்தாச்சும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை தூக்கிட்டு அபி போனதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி வராங்க ஹாப்பினஸில். இந்த்ராக்கு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா ஒரு தாயாக வந்து நம்ம பொண்ணு இப்படி இருக்கா, சாப்பிட மாட்டேக்கா, தூங்க மாட்டேக்கா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா, கோடி கோடியாக காசு வச்சுருந்தும் குணப்படுத்த நம்மளால முடியல அப்படிங்கிற ஏக்கத்தில் இந்திரா மேடம் இருக்கும்போது, அவங்க பொண்ணு சிரிக்கவே இல்லை இவ்வளோ வருஷமா அப்படின்னு இருந்தவங்க, அந்த பொண்ணு சிரிச்சுட்டு ஹாப்பியாக தான் அம்மா கிட்ட அம்மா தேங்க்ஸ்மா அப்படின்னு வாய் விட்டு திறந்து பேசி அவளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான்னா அது ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் இந்த சீரியலில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம காயத்ரி வந்து சிரித்து பொங்கி வரும்போது நம்ம இந்திரா ரொம்ப சந்தோஷமாமா அப்படின்னு கேட்குறாங்க. காயத்ரி ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் அபியை பார்த்துட்டேன், இதே மாதிரி எப்பயும் நான் அபியை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, எனக்கு அபி வேணுமா, எனக்கு அபியை கல்யாணம் பண்ணி வைமா அப்படின்னு காயத்ரி கேட்கா. அப்போ இந்திராவுக்கு தான் பொண்ணுக்கிட்ட ஆக்சுவலாக என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, கல்யாணம் பண்ணி வைக்கிறியோ இல்லையோ பாசிட்டிவாக பண்ணி வைக்கிறேன், இல்லை ஓகே அபி உனக்கு தான், அபி உனக்கு சொந்தமானதான் அப்படி சொல்லலாம், பாசிட்டிவாக சொல்லலாம். ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சின்னதாக அபியை நான் உனக்கு கூட்டு வரேன்னு சொன்னப்பே பாசிட்டிவான பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையிலாச்சும் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாமல் உயிர் வாழ்வா அப்படின்னு ஒரு தோணுச்சு. அது ஓகே தான். ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, இப்போ இந்திரா வந்து நான் அபியை கூப்பிட்டு வருவேன், நான் அபியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ அது பண்ணி வைக்க டைம் ஆகுது, பண்ணி வைக்கலை அப்படின்னா அவளுக்கு இன்னும் கூட அது ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னும் கூட வேற ஒரு பக்கம் உயிரையே மாற்றிக்கிற ஒரு விஷயம் கூட நடக்கலாம். ஸோ இந்த பக்கமும் யோசிக்க முடியாது, அந்த பக்கமும் யோசிக்க முடியாது. ஆனால் இந்திரா வந்து படக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயத்ரி வந்து கேட்குறாங்க எனக்கு அபியை கல்யாணம் பண்ணி வைமா, எனக்கு அபி தான் வேணும், எனக்கு வேறு யாரும் வேண்டாம் அப்படின்னு கேட்டப்போ இந்திரா வந்து நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா எனக்கு ஒரு டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதுக்கு இந்திரா என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னால் முடியாது அபியை கல்யாணம் பண்ணி வைக்க, ஏன்னா அபிக்கு வந்துட்டு ஒரு பொண்டாட்டி இருக்கா, அந்த பொண்டாட்டி மாசமாக இருக்கா, அபி அந்த பொண்டாட்டி மேலே லவ்வாக இருக்கான், என்னால் எப்படி முடியும், நீ வேறு எது வேணால் கேளுமா நான் தரேன், இது என்னால் முடியாதுமா அப்படின்ட்டா. இப்போது ஆல்ரெடி முடியாதுன்னு தெரிஞ்சு தான் அந்த பொண்ணு ஃப்ரஸ்ட்ரேட்டில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க காயத்ரி. இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு நெகட்டிவாக இன்னும் சொல்ல சொல்ல என்ன நடக்கும்? இப்போ இந்த இந்த ஒரு பார்ட்லேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? பாசிட்டிவிட்டி அதை கோத்ரூ பண்ணணும். நெகட்டிவ் லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ நெகட்டிவ் வரும், ஆனால் நெகட்டிவ் இருக்கக்கூடாது. ஸோ பாசிட்டிவாக மட்டும் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை நம்ம இந்த சீரியல்லேருந்து கற்றுக்கலாம். நான் வந்து சீரியல் மட்டும் சொல்கிறதுல இனிமேல் எனக்கு இஷ்டம் இல்லை. அந்த சீரியலோட அதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதில் என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் சொன்னேன். இதோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அப்போது காயத்ரி வந்து இந்த மாதிரி இருக்கவும், இப்போ இந்திரா அப்படி சொன்னது பெரிய தப்பு. காயத்ரி உடனே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓடு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே என்ன பண்ணுவோன்னா அவங்க கத்துற சவுண்டு காது கிளியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் காயத்ரி ஓடு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்தோடனே இந்திராவுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. சரி காயத்ரி, அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இந்திரா, சரி காயத்ரி நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ தான் காயத்ரி அப்படி சொன்னோடனே காயத்ரி வாயிலேருந்து என்ன ஆச்சுமா, தேங்க்யூ மம்மி, குட் மம்மி, தேங்க்யூ மம்மி, இப்போ தான் நீ நல்ல காரியம் பண்ணுறேன், எனக்காக பண்ணு மம்மின்னு சொல்லிட்டு காயத்ரி அங்கேருந்து போயிடறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். டடா.